தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சந்தை பகுதியில் வெளிப்படைத்தன்மையோடு சட்டவிரோத லாட்டரி சீட் விற்பனையில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்முத்து வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தில்முத்து, விவரங்களை சொல்லுங்க. கருணாதேவி, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வாராந்திர சந்தை பகுதியில் வெளிப்படைத்தன்மையோடு சட்டவிரோத லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. காவல்துறை இதனை கண்டுகொள்ளவில்லை என்றும் பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக தற்போது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு பகுதிகளில் விவசாயம் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட செலவினங்களுக்காக 50,000க்கும் மேலாக கொண்டு செல்லக்கூடிய பொதுமக்களிடமிருந்து பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்து மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைத்து வருகின்றனர். ஆனால் இது போன்ற சட்டவிரோத லாட்டரி சீட்டுகள் விற்பனை ஆகும் இடத்தில் நாள் ஒன்றுக்கு 1000க்கும் மேற்பட்டோர் லாட்டரி சீட்டுகளை வாங்குவதற்காக வருகின்றனர். அங்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனையாக லட்சக்கணக்கில் பணங்கள் குவிந்துள்ளன. ஆனால் தேர்தல் பறக்கும் படையினரும் சரி, காவல்துறையினரும் சரி இதனை கண்டுகொள்ளவில்லை என்று பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுகிறது. நிலக்கோட்டை சந்தை பகுதியில் மட்டும் சுமார் 4 இடங்களில் வெளிப்படைத்தன்மையோடு இந்த லாட்டரி சீட்டு சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. லட்சக்கணக்கில் பணங்கள் அங்கே இருக்கிறது. அதனையும் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் காவல்துறையினர் உடனடியாக கைப்பற்றி அந்த பணத்தையும் மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை கூறுகின்றனர். அரசியல் கட்சிகளோடு சட்டவிரோத லாட்டரி சீட்டு கும்பலுக்கு தொடர்பு இருப்பதால் தேர்தல் வாக்கிற்காக கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த பணத்தை பயன்படுத்தலாம் என்றும் பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுகிறது. எனவே பறக்கும் படையினர் இந்த பகுதியிலும் சோதனை செய்ய வேண்டும். அதே சமயத்தில் சட்டவிரோத லாட்டரி சீட்டு விற்பனையும் இங்கு தடை செய்ய வேண்டும். சந்தை பகுதியில் பொதுமக்கள் யதார்த்தமாக சென்றால் கூட அவர்களுடன் வாக்குவாதம் செய்யக்கூடிய நிலைமையும் தொடர்ந்து வருவதாகவும் நிலக்கோட்டை பகுதி மக்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். எனவே உடனடியாக இந்த சட்டவிரோத லாட்டரி சீட்டு விற்பனையை தடை செய்ய வேண்டும், பணத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். கருணாதேவி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்முத்து. ஏய் 81 விழுந்திருக்கு. புரியல தூக்குமா இதே நம்பருக்கு போய் நீ இருக்கிற 4 நம்பர் போடுற.